வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட வண்ணான்குளம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி முழுவதும் பரவலாக தேசிய மக்கள் மன்றத்தினர் பல்வேறு உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு தொகுதிகளில் தேசிய மக்கள் மன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகின்றனர். உதாரணமாக இலவச உணவு, சுற்றுப்புற தூய்மை, வாய்க்கால்கள் தூர்வாருதல், இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் என பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு உதவி புரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பாகூர் தொகுதிக்குட்பட்ட வண்ணான்குளம் பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் அரிசி, சர்க்கரை போன்ற அத்தியாவசிய பொருட்களை தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் உட்பட திரளான பகுதி பொதுமக்கள் உடன் இருந்தனர். மின்துறை தனியார் மயமாக்கலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இந்து நாளிதழில் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரி மின்சாரத்துறை தனியார் மயமாக்கும் முயற்சி பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு அரசு தனது பங்குகளில் 49% தனியார் நிறுவனத்திற்கும் 51% தக்க வைத்துக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளது. ஆனால் தொழிற்சங்கங்கள் இந்த நடவடிக்கை ரகசியமாக மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றன. 20,000 கோடி மதிப்புள்ள பொது சொத்துக்கள் வெறும் 500 கோடிக்கு ஒப்படைக்கப்படலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இது வேலை இழப்புகள், அதிக மின்சார கட்டணங்கள் மற்றும் குறை மதிப்பீடு போன்ற பிரச்சினைகளுக்கு காரணமாகும் என கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து மின்சார ஊழியர் சங்கங்கள் போராட்டங்கள், பேரணிகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தொடங்கி உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற தூய்மை பணியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் ஈடுபட்டிருந்த போது தேவகிநகர் மக்கள் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை நாடி பல வருடமாக தேவகிநகர் காலி பிளாட் முற்புதர்களால் ஏற்பட்ட வடிகால் அடைப்பு சரிசெய்யப்படாததையும் இதனால் ஏற்படும் சுகாதார பிரச்சனைகள் குறித்து கூறி அதை சரிசெய்ய கோரிக்கை வைத்தனர். காலையில மனு கொடுத்தோம், ஈவினிங் நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்க. சார் குரூப்பால வந்தாங்க, செக் பண்ணாங்க. அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். இதுமாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக பூச்சி போட்டுருக்கு, பாம்பு நிறையா வருது, எல்லாம் வருது, கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறோம் சொல்லி ஒரு 11 மணி தான் சொன்னோம். அவங்க ஒரு 4 ஈவினிங் 4 o'clock எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு தேவையான செகண்ட் காஸ்ட்டாக ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம். இதனை அறிந்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவற்றை உடனடியாக சரிசெய்ய அறிவுறுத்தியதன் பேரில் முட்புதர்கள் உடனடியாக அகற்றப்பட்டு குப்பை மேடுகள் சமன் செய்யப்பட்டு வடிகால் சரி செய்யப்பட்டது. அரசு கண்டு கொள்ளாத நிலையில் விரைவாக சரி செய்து கொடுத்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். புழற்கரை நகராட்சி சார்பில் தூய்மை சேவை இருவார தூய்மை பணியின் மூலமாக 38,765 கிலோ நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மையை சேவை நாடு முழுவதும் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான இருவார தூய்மை பணியாகும். இந்த ஆண்டு தூய்மை சேவை 2025 தூய்மை திருவிழா முழு அரசு மற்றும் முழு சமூகம் என்ற கருத்துக்களுக்கு இணங்க சுற்றுச்சூழலுக்கு உகந்த குப்பையில்லா புதிய கொண்டாட்டங்களுக்கு முன்னுதாரணங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இதனை கவர்னர் கைலாஷ்நாதன் கடந்த 17ஆம் தேதி மணப்பட்டு கிராமத்தில் துவக்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் பள்ளி மாணவர்கள், நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், தேசிய மாணவர் படையினர், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போடு புதுச்சேரியில் உள்ள 5 உள்ளாட்சி அமைப்புகளுக்குட்பட்ட பூங்காக்கள், பள்ளி, கல்லூரி வளாகம், கோவில்கள் என 130 இடங்களில் துப்புரவு பணியின் மூலமாக 38,765 கிலோ நெகிழி கழிவுகள் தனியாக சேகரிக்கப்பட்டு அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலையோர வியாபாரிகள் குழு தேர்தலை ரத்து செய்ய நகராட்சியை கண்டித்தும் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும்
சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சாலையோர வியாபாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த ஏதுவாக சாலையோர வியாபாரிகளின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடத்துவதாக புதுச்சேரி நகராட்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் எந்தவித முன்னறிவிப்புமின்றி ரத்து செய்யப்பட்டதை கண்டித்தும் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் தொழிற்சங்கங்கள் உடன் சாலையோர வியாபாரிகள் மறைமலை அடிகள் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தேர்தலை ரத்து செய்த புதுச்சேரி நகராட்சி மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை கண்டித்து அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது போலீசாருக்கும் மறியலில் ஈடுபட்டவர்களுக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த சாலை மறியல் காரணமாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் செலவில் பெத்து செட்டிப்பேட்டை அரசு பள்ளிக்கு கட்டி கொடுக்கப்பட்ட கழிப்பறையை செல்வகணபதி எம்பி, வைத்தியநாதன் எம்எல்ஏ ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட் தொகுதி பெத்து செட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் புதிய கழிப்பறை கட்டிடத்தை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட் தொகுதி பெத்து செட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் சுகாதாரமான கழிப்பறை வேண்டுமென்று பள்ளி நிர்வாகம் புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதியிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 25 லட்சம் வழங்கி புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழிப்பறையை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விழாவில் லாஸ்பேட் தொகுதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 28.57 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையை சேர்ந்த நபர் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து ரூபாய் 28.57 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் இழந்தார். முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 28,57,000 முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து வந்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் 25,000 ரூபாய் இழந்துள்ளார். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அரசூர் கூட்டு சாலையில் புதிதாக புறக்காவல் நிலையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்தார். திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் கூட்டுச்சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசூர் புறக்காவல் நிலையத்தை இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா, திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் அழகிரி, உதவி ஆய்வாளர் பாலசிங்கம் உட்பட போலீசார் கலந்து கொண்டனர். அரசூர் புறக்காவல் நிலையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து மற்றும் இலவச பேருந்துகள் காலம் தவறி வருவதால் தங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பெண்கள் புகார் அளித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி கிராமத்தில் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் துவக்கத்தில் பேசிய சில பெண்கள் நிரவி கிராமத்திற்கு பிஆர்டிசி அரசு போக்குவரத்து கழக பேருந்து கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வருவதே இல்லை என புகார் தெரிவித்தனர். பள்ளி மாணவர்களுக்காக சலுகை கட்டணத்தில் இயக்கப்படும் பேருந்துகள்
கல்வித்துறை சார்பில் இயக்கப்படும் இலவச பேருந்துகளும் காலத்தோடு வராத நிலையில் தங்களது பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதால், பள்ளிக்கு விடுமுறை எடுக்கும் நிலை ஏற்படுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். கிராம மக்களின் அடுக்கடுக்கான குறைகளை கேட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், உங்களது குறைகளை நானே நேரில் வந்து ஆய்வு செய்து நிவர்த்தி செய்வேன் என உறுதி அளித்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியில் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் அரசு தொடக்கப்பள்ளியின் புதிய பள்ளி கட்டிடத்தை அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். புதுச்சேரி அரசு மாணவர்களின் கல்வி நலன் கருதி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக தொகுதியின் எம்எல்ஏ சிவாவிடம் வி மணவெளி பகுதியில் புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் அரசு தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 4 திருவரசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் பொறுப்பாசிரியர், ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவை பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் திருநள்ளாறு தொகுதியில் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு தொகுதியில் புதுச்சேரி பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் தலைமையில் பாஜகவினர் தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக திருநள்ளாறு பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததோடு அப்பகுதியின் நிறை குறைகளை அவரிடம் தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1,23 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானவில் நகரில் 1,23 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் கால்வாயில் RCC வடிகால் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், மேற்பார்வை பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாரதி நகர் நெய்தல் தெருவில் இருந்து சுடுகாடு வரை செம்மாங்குட்டை கால்வாயில் 3,51,000 ரூபாய் செலவில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களால் கடற்கரையில் வடிவமைக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் முகம் கொண்ட மணல் சிற்பத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பார்வையிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் சார்பில் மணல் சிற்பம் செய்யப்பட்டது.
அதில் பிரதமர் மோடி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரின் முகத்தை வடிவமைத்தனர். மேலும் பெஸ்ட் புதுச்சேரி, வளர்ந்த பாரதம் 2047 என்ற வாசகங்களும் அச்சிற்பத்தில் இடம்பெற்றிருந்தது. இதனை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்ட மணல் சிற்பம் வரைந்த மாணவர்களை பாராட்டினர். புதுச்சேரி பேக்கரியில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடியை கைது செய்த போலீசார், கையில் மாவு கட்டோடு கடைக்கு அழைத்து வந்த மாமூல் கேட்டது எப்படி என்று தத்ரூபமாக நடித்து காட்ட கூறினர். புதுச்சேரி தமிழக எல்லையான கொட்டக்குப்பம் முன்பு புதுச்சேரி எல்லையில் பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி இயங்கி வருகிறது. இந்த பேக்கரியில் மாதம் 5000 ரூபாய் ரவுடிகள் மாமூல் கேட்டுள்ளனர். இதற்கு கடை உரிமையாளர் கொடுக்க மறுக்கவே ஆத்திரமடைந்த அவர்கள் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் பேக்கரியில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். இது குறித்து பேக்கரி உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த முத்தியால்பேட்டை போலீசார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அப்பு என்ற ரவுடியையும் மற்றும் ஒரு சிறுவனையும் கைது செய்தனர். மேலும் அவர்களை கையில் மாவு கட்டோடு கடைக்கு அழைத்து வந்த போலீசார் மாமூல் கேட்டது எப்படி என்று நடிக்க சொல்லி வீடியோவில் பதிவு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.